3000 ரூபா வச்சுருக்கேன். இந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் செய்ய போகிறாங்களேன்னு சொல்லி ஒரே பரட்டமும். பணம் இருந்தால் எதையாவது வாங்கி கொள்ளலாம், நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். பணம் இல்லாதவங்களுக்கு கடவுள் தந்து இல்லை. வீதியோட பஸ் ஸ்டாண்டு அந்த பேங்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு பக்கத்தில் வச்சு இருப்போம். இல்லாட்டி அந்த விக்கினஸா பள்ளிக்கூடத்து மூலையில் வச்சு விற்போம். ஏதோ வசதி எது எடுத்து இருக்கோம் அங்கே நாங்கள் அந்த பக்கம் நாசு வந்து மூச்சு எடுக்க சரியாக அந்தரப்படுவாங்க செய்தா. அதோடைய அவங்க உள்ளுக்குள்ளே ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இந்த முகத்தை வடிவாக்கி தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக் எல்லாம் செஞ்சுதான் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மூக்கடியெல்லாம் செய்துறாங்க, உள் நாசும் செய்தவா. சரிம்மா, இதில் எவ்வளவு காசு இருக்குன்னு நீ பாருங்க. இவன் சொல்லுவாங்க, சிங்களத்தை சொல்லுவாங்க, அந்த அரிசிக்காட அம்மா இவன் அரிசிக்கா கொண்டாதானே நல்லமா வந்துடுவா, நீ கவலைப்படாம இதம்மான்னு சொல்லுவாங்க. சொல்லேக்கி எங்களுக்கு ஒரு தென்பும் ஒரு தைரியம் வருவாங்க. மிஸ்மார் எல்லாம் சொல்லியிருக்க. இன்னைக்கு அவன் என்ன பார்த்து ஒரு நாள் கூட என்ன இப்படி பெற்றிருக்கி அம்மான்னு கேட்டதில்லை. ஆனால் என்ற படம் எவ்வளோ வேதப்படன்னு அந்த கடவுளுக்கு எனக்கு தான் தெரியும். கஷ்டத்தில் மத்தியிலையும் நான் அனுப்பியும் இவ கொஞ்சம் படிக்காட்டி எனக்கு மனசு வருமோ. சரி, அந்த காசை நான் அக்கௌண்ட்டில் போட்டாலும் நாளைக்கு ஒரு நேரம் அம்மா இருந்தவோ இவ்வளோ காசு சேர்த்து தந்தாவோ என்று சொல். ஐயோ படிக்கலையே, நான் இன்றைக்கு படிக்காதபடியே தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அப்படி நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் நானே நினைக்கிறேன். எந்த பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நாங்களும் வந்து வந்ததுக்கான காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று கிடைச்சது. அப்போ அதை தந்துட்டு போகணுன்றதுக்காக தான் வந்தேன். நாங்கள் புரிய தெரியாது அண்ணா வந்து சொல்கிற மரியாதைக்காக அந்த காசு தந்ததுக்கு வெரி தேங்க்யூ என்று சொல்ல வேண்டியது. இது எந்த பிள்ளைய வைத்தியச்சிரவுக்கு ரெண்டாலும் எந்த பிள்ளை வர்ற வேதுன்னு அது தாய்க்கு மட்டும்தானம்மா தெரியும். அது ஒரு ஆப்ரேஷன் செய்ய என்ன பாடுபடும். சின்ன இல்லையே நாங்கள் தாங்கலாம் வந்த ஏதோ ஒரு இடத்துல எந்த பிள்ளையை நாங்கள் கொண்டு காப்பாற்றணும்னு தைரியமும் நெஞ்சில் ஓர்மமும் இருக்கபடியத்தான் என்ற பிள்ளையை நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரோம். ஆனால் நாங்கள் எங்களை அம்மா அப்பாவோட இருந்தது விட இவ பிறந்தது எனக்கு தெரியாத பிறந்தது. எங்களோட நிலைமை தெரிஞ்சு அவங்க எங்களை பார்க்காத போது நாங்கள் அவங்கள்ட்ட போகிறதில்ல. எனக்கு அந்த என்ன எங்களோட அம்மா அப்படித்தான் எங்களை வளர்த்துருக்கா. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், திருகோணமலை மாவட்டம் சாம்பல் தீவில் இருக்கிற சல்லி கிராமம் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன விஷயமானு சொன்னால், ஏற்கனவே வந்து எங்களோட யூடியூப் சேனலில் ஒரு காணொலி ஒன்று பதிவு செஞ்சுருந்தேன். நாங்கள் அதில் வந்து ஒரு தங்கச்சிக்கு வந்து பிறந்ததில் இருந்து வாயில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அப்போ அதில் வந்து ஏற்கனவே ஆப்ரேஷன் செஞ்சு அவங்களுக்கு வந்து முழுசாக குணமடையலை. மீண்டும் மீண்டும் வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கு ஒவ்வொரு ஆப்ரேஷன் செஞ்சு தான் வந்து தங்கச்சி குணமடைய செய்ய முடியும்னு சொல்லி வைத்தியர்கள் சொல்லியிருந்தாங்கன்ட்டு அம்மாவும் சொன்னாங்க. இப்போ அந்த உதவிகளுக்கு வந்து ஏற்கனவே காணொலி பதிவு செஞ்ச இடத்துல அதுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்த உறவுகள் வந்து அந்த குடும்பத்துக்குரிய உதவி ஒன்றை செய்யணும்னு சொல்லி எங்கிட்ட பணம் அனுப்பியிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்திருக்கோம். அந்த உதவியை வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த அம்மாட்டையும் தங்கச்சிட்டையும் வந்து ஒப்படைக்கணுமன்றதுக்காக தான் வந்திருக்கோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றையும் தொடர்ச்சியாக உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஏற்கனவே காட்டியிருந்தேன், இவங்களோட சொந்த வீடு கிடையாது, ஒரு வாடகை வீட்டில் தான் இவங்க எல்லாரும் வந்து இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு வந்து 3 பொம்பளை பிள்ளைகள், கணவர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவதான் வந்து கச்சான் விற்பனை செஞ்சு தான் அந்த பிள்ளைகளை படிப்பிச்சு கொண்டும் அதோடு வந்து அந்த பிள்ளைக்குரிய மருத்துவ செலவையும் வந்து பார்த்து கொண்டு வராங்க. இப்போ வாங்க உள்ளே போய் நம்ம அந்த அம்மாவோடையும் அடுத்த கட்டம் தங்கச்சியோடையும் பேசி அவங்களுக்குரிய உதவிகளையும் கொடுத்து கொள்ளலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிவமே இருக்கிறோம். இன்றைக்கு வியாபாரத்துக்கு போகலையா? இல்லை, இந்த வியாபாரம் போகலை, மழை தானே. இப்போ ஒரு வீட்டையே மாவாரத்துக்கு வச்சுருக்கேன். இங்கே வந்து மழை பெஞ்சதா? 5 சாடியாக மழை தான் வச்சாரு.
நேற்று மழை பெஞ்சதாம்மா? நேற்று மழை பெஞ்ச தெரியல. நான் வியாபாரத்துக்கு போயிட்டேன். கிழங்கு கொண்டு போனேன், பனங்கிழங்கு டவுனுக்கு போனோம். இங்கே அவிச்சு எடுத்துக்கொண்டு டவுனில் கொண்டு கட்டி விற்கிறேன். நாங்கள் பனங்கிழங்கு கட்டு கட்டா அது கடைகள்லையா இல்லை வீதியோரங்கள் அப்படியா? இல்லை, வீதியோட பஸ் ஸ்டாண்டு அந்த பேங்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு பக்கத்தில் வச்சு இருப்போம். இல்லாட்டி அந்த விக்கினஸா பள்ளிக்கூடத்து மூலையில் வச்சு விற்போம். ஏதோ வசதி எது இடத்த இருக்கோ அங்கே நாங்கள். நான் மட்டும்தான் போவேன். எங்களோட குடும்பத்தில் வேறு ஆட்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. இந்த அவங்களும் அங்கே வியாபாரம் தான் செய்கிறேன். அந்த பக்கத்தில் இருக்க அக்கா கிழங்கு வியாபாரம் பண்ணால் கிழங்குகள் நீங்கள் இங்கே நாட்டிருக்கீங்களா? நான் கொட்டை முறைக்கு போட்டு கொண்டு போகிறேன். நான் அப்படி செஞ்சால் தானே கொஞ்சம் லாபம் கிடைக்கும். மற்றது நாங்கள் விலைக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் பரவாயில்ல, ஒரு 200-300 கிழங்கு கொண்டு போனால் ஒரு 2000 ரூபா வரும். ஏதோ வீட்டு ஜீவியத்தை பார்க்குறதுக்காக கொண்டு போகிறோம். நாங்கள் பரவாயில்லை என்ன அப்படியாவது செஞ்சால் தானே 3 பிள்ளைகளையும் பார்க்கலாம். அடுத்து என்ன மாதிரி இவங்களோட படிப்பெல்லாம் போகுது? இவங்க படிக்கிறாங்க தான். அவருக்கு இப்போ ஆப்ரேஷன் ஒன்று செய்ய போகிறோம். அந்த நாடிக்க கிளிப்புக்கு ஒரு ஆக்களுங்கிற ஒன்றோட்ட அண்ணா தான் 60,000 ரூபா வந்து 47,300 200 கட்டியிருக்கோம் அந்த கிளிப்புக்கு. ஆனால் 20 நாள் பாலில் இருக்கணும்னு டாக்டராக சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாறாவது கடவுள் உதவி செய்வாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன். உதவி என்ற ரீதியில் உங்களோட சொந்தக்காரர்கள் தான் செஞ்சுருக்கோம். அண்ணா ஒரு ஆள் தான் செய்திருக்கா, மற்ற வேறு ஒரு ஆள் செய்தவர். அதில் நாங்கள் கொஞ்சம் தொழில் இல்லாமல் அந்த பணங்கொட்டை புறைக்கு போடுறபடியாக அந்த காசை எடுத்து சாப்பிட்டுட்டோம். அதில் ஒரு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு 20,000 ரூபா கிட்ட இருக்குது. ஆனால் 20 நாள் வாழில் இருக்கிறேன் தான் எனக்கு சரியான. இது வந்து ப்ரைவேட் ஆகாமா செய்ய? இல்லை, அரசாங்க ஆஸ்பத்திரியில் 20 நாள் வாழில் நிற்கணும் மட்டும் சொல்லிட்டார் அந்த பெரிய டாக்டர். வேலைக்கும் போகலாது. வேலைக்கும் போகலாது. இங்கேருந்தும் ஒரு ஆள் சமைச்சு கொண்டு வந்தால் தானே நாங்கள் சாப்பிடலாம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. யாராவது உதவி செஞ்சால் எங்களுக்கு நல்ல மட்டும் தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் செய்யாட்டியும் என் உள்ளே நான் காப்பாற்றணுமெண்டு தைரியமும் நெஞ்சில் ஓர்மமும் எனக்கு இருக்கிறபடியாக தான் நான் இவ்வளோ அளவு அந்த பிள்ளையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மெயினாக நான் செஞ்சிருக்கு. அது 6 ஆப்ரேஷனுக்கிட்ட செய்திருக்கோம். 6 செஞ்சிருக்கு. சின்னதுலேருந்து 3 மாதத்துலேருந்து 6 வருஷமாக நாங்களும் கண்டியும் தான் தெரிஞ்சிருக்கோம். இப்போ நாங்கள் 2016 தெரியல, அதுலேருந்து ஜாப்பானம் போய் கொண்டிருக்கோம். அவருக்கு 3 தரம் இந்த கிளிப்பை மாற்றி செய்து இப்போ நிரந்தரமான ஒரு கிளிப்பு போட்டிருக்காங்க. அவங்களே போட்டிருக்காங்க. ஆனால் போய் வர செலவெல்லாம் அங்கிற செலவு தான். அதுவும் இப்படித்தான். எங்களுடைய ஆக்கள் வேறு இடத்துல எங்களுக்கு மாதம் 5,000 ரூபா தருவாங்க. ஏதோ ஒரு இடத்துல என் பிள்ளையை நான் கொண்டு காப்பாற்றணுன்ட்டு தைரியமும் நெஞ்சில் ஓர்மமும் இருக்கபடியத்தான் என் பிள்ளையை நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரோம். ஆனால் நாங்கள் எங்களை அம்மா அப்பாவோட இருந்தது விட பிறந்தது எனக்கு தெரியாத பிறந்தது. 6 நாங்கள் 5 ரூபா காசு வாங்கினதும் இல்லை. என் பிள்ளைக்காகத்தான் இன்றைக்கு நான் கிளீனுக்கு போகாட்டி எங்களோட ஆக்களுக்கு 6 போவேன். அவங்க எனக்கு உண்மையாகவே உதவி செஞ்சுருக்காங்க. எங்களோட ஆக்கள் மற்ற அவங்களோட அப்பாட ஆக்களும் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க. சின்ன வயசுலலாம் நான் 6 வாங்கல. அவங்களோட அப்பாட ஆக்கள்லாம் எனக்கு உதவி செஞ்சவங்க. இப்போ ஒருத்தரும் கதைக்கிறேன் இல்லை, நானும் ஒருத்தர்கிட்ட கேட்க விரும்பவும் இல்லை. எங்களோட நிலைமை தெரிஞ்சு அவங்க எங்களை பார்க்காத போது நாங்கள் அவங்கள்ட்ட போகிறதில்ல. எனக்கு அந்த எங்களோட அம்மா அப்படித்தான் எங்களை வளர்த்துருக்கா. அதே மாதிரி என் பிள்ளைகளையெல்லாம் வளர்க்கணுமென்று ஆசைப்பட்றேன். ஆனால் இதில் இவரோட வைத்திய செலவுக்கு எனக்கு போகாதே இல்லை. ஏன்னா நான் உழைக்கிறது இந்த 3 பிள்ளைக்கு சாப்பிட கொடுக்கணும், படிப்பிக்கணும் 2 பேரை. அப்படி என்றக்க கஷ்டம்தான். உடுப்புகள் எடுக்கிறது இது கஷ்டம்தான். ரெண்டாலும் எங்கட அந்த தைரியத்தை நம்பிடாமல் இப்பையும் போய் நான் 2,000 ரூபா 20 கிலோ மாவு வறுத்து தான் நான் இந்த வீட்டை வந்து இருக்கிறேன். நேற்று என் கிழங்க பிடிக்க கொண்டு போய் ஒரு 4,500 ரூபாய்க்கு விற்றேன். என் வீட்டு ஜீவியம் போக 3,000 ரூபா வச்சுருக்கேன். என் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் செய்ய போகிறாங்களேன்னு சொல்லி ஒரே பரட்டமும். பணம் இருந்தால் எதையாவது வாங்கி கொள்ளலாம், நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். பணம் இல்லாத எங்களுக்கு கடவுள் தந்து அது என்னென்று சொல்கிறேன்னு கூட தெரியலை. என் பிள்ளையை பற்றி
இன்றைக்கு அவன் என்ன பார்த்து ஒரு நாள் கூட என்ன இப்படி பெற்றிருக்கி அம்மான்னு கேட்டதில்லை. ஆனால் என்ற மனம் எவ்வளோ வேதனைப்படுறேன்னு அந்த கடவுளுக்கு எனக்கு தான் தெரியும். அதே விட அந்த புள்ள வர்ற வேதனையை பார்க்க ஒவ்வொரு ஆப்ரேஷன் செய்ய சில நேரம் இந்த கிளிப்பு கூடி மாற்றிட்டு அங்கேருந்து இங்கே பஸ்ஸில் வேற காப்பா எனக்கு நோதமான்னு சொல்லக்கே என் நெஞ்சில் அப்படி ஒரு வேதனையை இன்னைக்கு தாப்பன் இல்லாமல் என் பிள்ளைய நம்பிடக்கூடாது. ஏதோ ஒன்று அலம்பக்கூடிய என் பிள்ளைகளுக்கு பேசி படுத்தா போன கடவுளே என்ன போட்டு இப்படி சோதிக்கிறான். இப்படி என்ன எடுத்துட்டான்னு நல்லா பண்ணு சொல்லி கண்ணை பிடிச்சித்தான் நான் போனேன். இந்த விட்ட விட்டு போக வைக்க முடியும். அப்படி ஒரு நிலைமையில இந்த பிள்ளையும் இப்படி வச்சு கொண்டு தர 3 பேரையும் நான் அழாதீங்க. உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்கக்குள்ளம்மா ஏதோ ஒரு வழியில் கடவுள் கை கொடுக்காரு தானே, யோசிக்காதீங்க நீங்கள். ரெண்டாலும் எந்த புள்ள வர்ற வேதுன்னு அது தாய்க்கு மட்டும்தானம்மா தெரியும். அது ஒரு ஆப்ரேஷன் செய்ய என்ன பாடுபடும். சின்ன இல்லையா நாங்கள் தாங்கலாம் வந்தால் அது வந்து கண்டிப்பாக ஒருத்தர் கூட இல்லாமல் தான் நான் அந்த பிள்ளைய இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒரு பிரசம் கூடி வந்து ஒரு நாள் கூடி அந்த ஆப்ரேஷன் செய்ய நின்று பார்த்ததும் இல்லை, எடுத்தது கூட இல்லை. நான் தான் கொண்டு போய் விடுவாங்க, வந்து கூட்டிகிட்டு வர மட்டும் வருவாங்க. அவ்வளோதான் தான் இந்த பிரச்சனை செஞ்சது. வேறு இந்த பிள்ளை இப்படி வேதனைப்படுதே, ஐயோ நான் இந்த பிள்ளையை காப்பாற்றணுன்ட்டு ஒரு குடி தாப்பனுக்கா. ஆனால் அவள் அப்படித்தான் தாப்பனில் நல்ல பாசமாக தான் இருந்தவன். ஆனால் இப்போ தாப்பன்ற கதையை கேட்டாலே அந்த பிள்ளை எனக்கே வேதனையாக இருக்குது. என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியல. இன்றைக்கு இருக்க காணி இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறோம். அழாதீங்க. தங்கச்சியை கூப்பிடுங்க. தசிகா வா. எப்படி இருக்கீங்க? பல்லுக்கு கிளிப் போட்டதா? இப்போ இல்லை, அது இப்போ போட்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நாங்கள் முதல் வர கிளிப் அதைத்தான் சொன்னேன். நீங்கள் என்ன கிளிப் போட்டிருக்கோம். இப்போ வந்து எப்போ எத்தனையாம் தேதி ஆப்ரேஷன்? இப்போ எத்தனாம் தேதி என்ன நாங்கள் அந்த கிளிப் அந்த ஒரு அச்சு ஒரு பல்லுக்கு இந்த மாற்ற ஒரு இதொன்று கொடுத்துருக்கோம். காசு கட்டியாச்சு. அது இப்போ எங்களுக்கு நாளைக்கு இந்த லீவு தானே, அங்கே ஏதோ போசோஸோ ஏதோ இதில் கொடுத்துருக்காங்களா. அது இப்போ நாளைக்கு தான் கையில் வரும். வந்தோடனே நாங்கள் திருவண்ணாமலை ஆஸ்பத்திரிக்கு போய் அதை கொண்டு கொடுத்தா அவங்க இப்போ டேட் போடுறாங்கன்னு தான் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க டேட் போட்டால் தான் தருவோம். அந்த அவருக்கு சரியாக செய்யணுமென்று தான் அந்த பெரிய டாக்டரும் சொன்னவர் எங்களுக்கு. இப்போ அது கிளிப்பு எங்களுக்கு 2 நாள் 1 கிழமையாலே வந்துட்டு வந்தோன்னா இப்போ வந்து ஆப்ரேஷன் கட்டாயம் செய்வாங்க. அடுத்த கட்டம் செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு. அதுக்கு போகிறதானே இப்போ என்ன பயமா? எத்தனை ஆப்ரேஷனை கடந்துட்டீங்க? 6 ஆப்ரேஷன் இது வரைக்கும் செய்யப்பட்டிருக்கேன்னு. இப்போ இது செஞ்சதுக்கு பிறகு திரும்ப செய்யணுமென்றது 18 வயசுக்கு பிறகு தான் இந்த சொக்கையில் நிரப்பி இந்த முகமெல்லாம் வடிவாக்குவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நாசு வந்து செய்ய மாட்டாங்க. அந்த வகை நாசு வந்து மூச்சு எடுக்க சரியாக அந்தரப்படுவாங்க செய்தா. அதோடைய அவங்க உள்ளுக்குள்ளே ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இந்த முகத்தை வடிவாக்கி தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பிளாஸ்டிக் டாக்டராக்கள். அங்கே எங்களுக்கு கண்டியில் பார்த்ததும் அவன் பிளாஸ்டிக் டாக்டர் டாக்டர் தான் செய்கிறதான் பார்த்தவா. அவள் வந்து எங்களுக்கு இந்த கிளிப்பு போடுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு தந்தவா. பேருந்து இவங்க யாப்பான டாக்டர் மாதிரி தான் அவங்க வெண்டிலேட்டர் எழுதி தந்து தாங்க இந்த பிள்ளையை பாரம் எடுத்து தாங்களே எல்லாம் செய்து முடிக்கிறோம்னு சொல்லி தந்த அப்புறம் தான் ஒவ்வொரு ஆப்ரேஷனாக செய்வாங்க. இந்த இது நிரப்பணும், இந்த சொக்கையை பாருங்க நிரப்பி வழியாக்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. செய்தது தான் இந்த இருக்கு வடத்துலேருந்து ஆப்ரேஷன் செய்திருக்காங்க. எல்லாம் செஞ்சுதான் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மூக்கடியெல்லாம் செய்துறாங்க. உள் நாசும் செய்தவா. அப்போ இது ஒரு எங்களுக்கு ஒரு கண்டியில் தான் அவள் முதல்ல போய் சாட்டங்களை பாரம் எடுத்து அவள் தான் செய்தவா. செய்த பிறகு தான் கணவதி பிள்ளை மேடம்னு சொல்லி அவள்கிட்ட பாரம் பண்ணினாங்க. அவள் தான் இந்த சொண்டு இதுலேயே 3 தரம் ஆப்ரேஷன் செய்தாங்க. இந்த உள் நாசுக்கு 1.5 வருஷத்துக்கு பிறகு தான் அது செய்திருந்தவன். நேரத்துக்கு செய்திருந்தால் அவரோட கதை கொஞ்சம் கிளியராக வந்திருக்கு. இந்த அது செய்யலாதன்று கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லித்தான் கொஞ்சம் விட்டு அவங்க செய்தவங்க அவங்களை பிள்ளைக்கு இந்த மூக்கெல்லாம் பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஆப்ரேஷன் செய்த அடையாளமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அந்த மேடம் நல்ல மேடம் எங்களுக்கு நல்லா பிடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் பாட்டுக்கு வருவா. ஒவ்வொரு நாளும் பார்ப்பாங்கள எல்லாம் பார்ப்பான்.
அங்கே நேசுமாருக்கு சந்தோஷம் அந்த மெடத்திட்ட கொடுத்தது. இவன் சொல்லுவாங்க, சிங்களத்தை சொல்லுவாங்க, அந்த அரிசிக்காட அம்மா ஈமத்து அரிசிக்கா கொண்டாதானே நல்லமாக வந்துடுவான், நீ கவலைப்படாமல் இரம்மான்னு சொல்லுவாங்க. சொல்லேக்கி எங்களுக்கு ஒரு தென்பும் ஒரு தைரியம் வருவாங்க. மிஸ்மார் எல்லாம் சொல்லியிருக்க அப்படி தான் 6 வருஷமாக கடைசியாக கூடி கொண்டு போய் அவசரம். பாபா இப்படி வந்தால் இப்போ இப்படி பெருசாகிட்டா நான் சொல்லி டாக்டர் மாதிரி சரியாக சந்தோஷப்பட்டவங்க. அங்கே இப்போ தானே நாங்கள் யாப்பானம் போயிருக்கோம், இந்த ஆப்ரேஷன் செய்யக்க தான் எங்களுக்கு தெரியும். இப்போ அங்கே நாங்கள் 6 வருஷம் 3 மாதத்தில் வலிக்கிட்டுனாங்க. 6 வருஷமாக அங்கே நாங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்க அந்த நேர்ஸுமாரெல்லாம் எவ்வளோ பழக்கப்பட்டிருப்பாங்க. சில நேரம் நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து போகிறாக்கள் இப்போ எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு ஒரு தரம் இல்லை. சில நேரம் பாட்டு சொத்தை கொண்டு போனாலே அவங்களே எங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்து சாப்பாடு கொண்டு வந்து தருவாங்க சில மிஸ்மார். அப்படியே அப்படி நல்லவங்க பழகிட்டாங்க, நல்லா பழகிட்டாங்க, நல்ல மிஸ்மார் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி தான் அங்கே தான் ஆக்களும் சிலர் நல்லா எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரதுக்கோ இல்லை. இந்த பிள்ளைய நான் தனியத்தானே போயிருக்கேன், எனக்கு உதவிக்கே ஒரு தரம் இல்லைன்னு சொல்லிக்கா. அந்த பிள்ளையோட உடுப்பு தோற்றி விரிக்கணும், அவங்களாம் மட்டக்களப்பு ஆக்கள் வருத்தக்கராக்கெல்லாம் அவங்க வந்து அவங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து எடுத்து எங்களுக்கு நல்ல உதவி செஞ்சவங்க. அவங்களெல்லாம் என்னால் மறக்க இயலாது. அந்த ஆஸ்பத்திரியும் டாக்டர் மாதிரியும் மறக்க இயலாது, அங்கே இருக்கிற நர்ஸ் மாதிரியும் எங்களுக்கு மறக்க இயலாது. அவ்வளோ நல்ல உதவி, நல்ல விருப்பம். அந்த நர்ஸ் மாதிரி சில நேரம் தூக்கி குடி வச்சுருந்துருப்பாங்க இந்த பிள்ளையை. அப்படியானவங்கள நாங்கள் மறக்க இயலாது. சரி தங்கச்சி, எப்படி இருக்கு இப்போ? பரவாயில்லண்ணே. சாப்பிட்டே இல்லை? ஸ்கூலுக்கு போகிறதா? 2 பேரும் தான் நீ போய் வர என்ன? அந்த இருக்கிற ஆளு அவள் கொஞ்சம் குழப்படி இங்கே இருக்க ஜன்னலில் ஏறிது இருக்கா. சரி வாங்கல, நீங்களும் என்ன ஒழிக்கிற அப்புறம் சொல்லுவீங்க அம்மாட்ட, அதை என்ன மட்டும் கூப்பிடலண்டு. எப்படி படிப்பெல்லாம் போகுது? நல்லா படிக்கல? மார்க்ஸ் எல்லாம் கூட எடுக்கிறதா? சும்மா தானே கேட்கக்குள்ளேயே அம்மா சொன்னவங்க. கிளாஸுக்கு போகிறதா? கிளாஸுக்கு போகிறல இப்போ விட்டுருக்கேன். தை மாதத்துக்கு பிறகு தானுங்க கிளாஸுக்கு விடானே. ஆப்ரேஷன் எல்லாம் இருக்குது தானே. இந்த இப்போ 2-3 மாதம் விடவே இல்லை ஒரு இடமும். என்ற கொஞ்சம் காசும் பிரச்சனையாக போயிட்டு அப்போ நான் இருக்கட்டும் பார்ப்போம். இவங்களுக்கு என்னம்மா ஒரு கஷ்டத்தில் மத்தியிலையும் நான் அனுப்பியும் இதைய கொஞ்சம் படிக்காட்டி எனக்கு மனசு வருமோ? சரி, அந்த காசை நான் அக்கௌண்ட்டில் போட்டாலும் நாளைக்கு ஒரு நேரம் அம்மா இருந்தவோ இவ்வளோ காசு சேர்த்து தந்தாவோ என்று சொல் அது ஒன்று நினைக்கின்றேன். நான் உண்மையாகவே அதுக்காகத்தான் அரைவாசி இவங்களை விடாதகானே. இல்லாட்டி எல்லாம் 2000 ரூபா கொடுத்து அந்த உதவி இல்லாமல் 2000 ரூபா கொடுத்து தான் எல்லாம் டியூஷனுக்கு விட்டேன். சேர்ந்து 1800 ரூபா கொடுத்தேன். அப்போ கூட கணக்கில் இவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு சொல்லி திரிகிற அதால் கொஞ்சம் படிப்புகள் வந்து டச் இல்லாமல் போயிருக்கலாம். நிறைய நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறானே. இவக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. நீங்கள் தான் நல்லா படிக்கணும். அக்காவுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதால் அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அக்கா படிக்கக்கூடாதுலாம் இல்லை, அக்காவும் படிக்கணும். எதிர்காலம் பொதுவாக சொல்ல போனா ஒரு பிள்ளை வந்து வழிகாட்டினா தான் அதுக்கு பிறகு வர பிள்ளைகள் வந்து அதை தொடர்ந்து வருவாங்க. நீங்களுக்கு வந்து படிக்கத்தான் வேணும். அதை பார்த்தா தான் அவங்களும் படிப்பாங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளையாவது அக்கா படிக்காங்களே நம்ம மட்டும் படிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு போட்டு அவங்களும் படிப்பாங்க. வீட்டில் படிக்கிறதா நீங்கள் குறைவு தானே. அதுதானே இந்த தமக்காரிகிட்ட அவர்கள்ட்ட போவாள். சில ஒரு தரம் போனால் 3 நாளே போக மாட்டாள். வேந்த ஒரு நாளைக்கு கூத்த வந்து அக்காட்ட போயிட்டு வரேன் படிக்கன்னு போவாளுகள். அப்போ என்ன செய்கிறேன், நம்மளும் அடித்தாலும் நான் தான் கவலைப்பட போகிறேன், அடிக்காட்டியும் நான் தான் படிக்குது. ஐயோ படிக்கலையே, நான் இன்றைக்கு படிக்காதபடியே தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அப்படி நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் நானே நினைக்கிறேன். எந்த பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது, நல்லா படிக்கணும். படித்தா தான் எதிர்காலத்தில் நல்லா முன்னேற்றத்துக்கு வரலாம். நாளைக்கு ஒரு புத்தி தெரியாட்டி இன்றைக்கி எனக்கு உண்மையாக ஒரு கடிதம் எழுத தெரியாது. என் சைடை தவிர வேறு ஒன்றுமே எனக்கு எழுத தெரியாது. நான் பொய் சொல்ல விரும்பலை, உண்மையை தான் நான் சொல்கிறேன். என் வாழ்க்கையில் எங்களை அம்மா அப்பா எங்களை படிக்க விடையில. அதைபடியாக எந்த பிள்ளையாவது இவ்வளோ தூரத்துக்கு நான் கொண்டு வந்து உங்களை ஒரு நாள் பள்ளிக்கூடம் போகணும்னு நான் மறைச்சது. நீங்கள் தான் நிற்கிறீங்க, 7 ஆண்டு நிற்கிறீங்க. சரி, நீங்கள் டியூஷனுக்கு இவ்வளோ காசை கொடுத்து செலவழித்து படிக்க வச்சா என்ன செய்யணும்? பிள்ளைய ஐயோ அம்ா இவ்வளோ கஷ்டப்படுறா எங்களுக்காக தானே. தாங்கள் உணர்ந்து படித்தா தான் அது படிப்பு. நாங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லிக் கொடுத்து படிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எங்களோட எதிர்காலத்தை பாருங்கள், எந்த வாழ்க்கையை பாருங்கள். உங்களோட அப்பா விட்டு வந்து இவ்வளோ கஷ்டம்,
அப்படி ஒரு காலத்தில் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதுதானே ஏன்னா இவங்க படிச்சிருந்தாங்கன்னு சொன்னா எதிர்காலத்துல வந்து யாரு வாழ்க்கையில என்ன நடக்க மட்டும் சொல்லல. இப்ப இவங்க வந்து நம்பிக்கையா இருக்குல்ல நம்மளாலையும் ஏழை மண்டு தைரியம் இருந்தால் தான் இந்த காலத்தில் வெள்ள. இன்றைக்கு எங்களோட அம்மாவோட இருந்து நாங்கள் படாத கஷ்டம் இல்லை. நாங்கள் எல்லா கஷ்டமும் பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்து இவங்கள அப்பா கட்டி இவங்களை பெற்று இன்றைக்கி அவங்களோட குடும்பத்தாலேயே எங்களுக்கு நல்ல வேண்டி நடக்க இல்லை. இந்த வந்து இப்போ 3 வருஷத்துக்கு ஒருத்தர் எங்களுக்கு 5 ரூபா காசு தந்தது இல்லை. அவங்களோட பெரியப்பா எங்களுக்கு இந்த மேக்கப் சென்டருக்கெல்லாம் விட்டது அவர் தான், மூத்த மகள். அவருக்கு அவள் தான் உதவி செஞ்சார். இவக்கண்டு நான் இங்கே வந்து இப்போ 3 வருஷமாக போகுது. இவக்கண்டு ஒருத்தர்கிட்ட நான் 5 ரூபா காசு கேட்டதில்லை. ஆனால் எங்களுடைய ஆக்கள்லாம் எங்கட இணைஞ்சதுன்னா இவாக்கு ஒன்று கிளினிக்கு போகிறதுக்கோ அங்கே போகிறதுக்கோ என்னட்ட காசு இருந்தால் நான் எந்த காசை கொண்டு போவேன். இந்த முறை என்னட்ட காசு இல்லைன்னு சொன்னால் ஆரை கேட்குறேன், ஆரை பிடிக்கிறேன்னு ஜோதிச்சு மண்டையை பிடிச்சி ஏதோ ஒரு தினட்ட கேட்க போகிறேன். நல்லவங்களா தருவாங்க, கெட்டவங்கன்னு சொன்னாங்க இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உண்மையாக இந்த சல்லிக்கு வந்து எடுத்தேன். நான் 3 வருஷமாயிட்டு யாரும் கேட்டு என் பிள்ளைக்கு இல்லையென்று சொன்னதில்லை. நான் சாப்பாட்டுக்காக நான் கேட்கல, என் பிள்ளையை காப்பாற்றணும் ஒரு பெஞ்சத்தில் தான் கேட்குறேன். என்ற சாயசனம் இருந்தும் நாங்கள் இல்லாத தான் இருக்கிறோம். இதுவும் எங்கட சொந்த பந்தம் தானே. இது மாமா அத்தா மச்சான் அப்படி தான் நானும் சளி தானே. அப்போ சளியாக்களுக்கு எனக்கு தெரியும். அப்போ யாரோ ஒரு தான் உதவி செய்வாங்க நம்பிக்கையோடு அவங்களோட வீட்டை நான் பாய் வச்சேன்னு சொன்னால் எனக்கு 5000 ரூபாண்டாலும் தர்ற காக்கள் இருக்காங்க. ஏதோ அந்த 5000 ரூபா வச்சுட்டு இன்னொரு 5000 ரூபா என்னட்டே இருந்தால் நான் போட்டுக்கொண்டு என் பிள்ளையை காப்பாற்றி போவேன். ஆனால் நான் எந்த சாப்பாட்டுக்காக நான் யார்கிட்டையும் இந்த சல்லிக்கு வந்து நான் எங்கட ஆக்களாக இருந்தாலும் நானாக கேட்டதில்லை. ஆனால் அவங்களா தூக்கி தருவாங்க. என்னை கண்டுட்டு கூடிய 5000 ரூபாவோ 10,000 ரூபா தங்களால் ஏண்டது தாங்க எனக்கு தருது. ஆனால் வாங்கி தின்னதை வாங்கி தின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அது எங்களோட அம்மா வளர்த்த வளர்ப்புக்கு ஈனமில்லாமல் போயிடும். ஆனால் எங்களோட அம்மா ஒரு ரோசக்காரி, எல்லார்கிட்டையும் விட்டுட்டு ஒருத்தரையும் கழிக்க மாட்டான். நேர கழிப்பா, நேர விஷயத்தை முடிச்சிடுவான். திருப்பியும் ஐயோண்டா அவங்களுக்கு போய் உதவி செய்கிறது எங்களோட அம்மா. அப்படியே தாயத்தில் நாங்கள் நாங்கள் இன்றைக்கு சகோதரங்கள் இன்றைக்கு அங்கேயெல்லாம் இருக்குது. சரியம்மா, எங்களோட சகோதரங்களும் பெரிய வெளிநாட்டில் இருந்தால் எங்களை பாப்பாக்கண்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம யார்கிட்ட எங்களுக்கு தேவை, இந்த மாமா இருக்கலாம், மாமாட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் வரும். அது அப்படி ஒரு நிலைமையிலேயும் இல்லையா. அது வரும் 3 பொம்பளை பிள்ளை ஒருத்தருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையும் 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும். அப்போ அவங்களும் ஒரு வசதியாண்டு இல்லை. அப்போ அவங்களே எல்லாம் கோவிக்கலாம் என்ற பிள்ளைக்கு தரையிலேன்னு. ஆனால் எங்களோட அக்காட பிள்ளைகள், எங்களோட மூத்த காடை பிள்ளைகள் தந்திருக்காங்க, எங்களோட சின்ன காடை பிள்ளைகள் தந்திருக்காங்க. சரியம்மா, தந்தவங்க எல்லாரையும் நீங்கள் விட்ட பட்டியல் படுத்தி சொல்லிட்டு வருவீங்க. பரவாயில்ல, நீங்கள் வந்து தனியாக இருக்கிறதால கணவரும் இல்லை, 3 பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அதை பார்த்துட்டு வந்து சொந்தக்காரர்கள் உட்பட பக்கத்தில் இருக்கிறவங்களும் எதென்றாலும் உதவி செய்கிறாங்க. தங்கச்சிட மருத்துவ செலவுகளுக்கு, அடுத்தது சாப்பாட்டு செலவெல்லாம் நீங்களே கவர் பண்ணி கொண்டு இருக்கீங்க. இப்போ நாங்களும் வந்து என்ன மாதிரி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போது தான் வந்தேன். நீங்கள் எதிர்பார்த்த நீங்களா வருவோம்ண்டு? நான் எதிர்பார்க்கையில தான் நான் அவர் சொன்னவ அந்த புள்ள சொன்னது கேட்டேன் நான். நீங்க வந்து நிக்கீங்களான்னு தெரியாம நம்ம தூரத்துக்கு வரையில அதான் 20 கிலோ மாவு வறுத்துட்டு சாப்பிட்டது வாங்கட விட்டா உடனே ஓடி வந்தேன்னா நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டேன். சரியம்மா, அப்ப வந்து மாவு இருக்க போன நீங்க 20 கிலோ எவ்வளவு ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும்? 1 கிலோவுக்கு 100 ரூபாய் தருவாங்க, 2000 ரூபாய் கிடைக்கும். 2000 ரூபாய் கிடைக்கும் 20 கிலோ. அதுவும் கஷ்டம் தானே. நம்ம மாவு ஊற போடணும், அரிக்கணும், அதை வந்து திருப்பி வீட்டில் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அரிசி தந்தா அப்படி என்ன நானே சும்மா அரைச்சிருக்கும் அதை வறுத்து கொடுக்குறது அப்படி இல்லை. சில பேர் அப்படி செய்வாங்க. சில பேர் இதில் போய் நாங்கள் ஊற போட்டு அவங்களோட அரிசிலாம் கழுவி எல்லாத்தையும் வேக்கில் போட்டு இதை தண்ணி வார வச்சு தான் திரிக்கணும். அதே மாதிரி தான் சில ஊரில் அது அவங்களும் இப்போ எனக்கு வருஷக்கணக்கில் என்னட்டு தான் தாராங்க. 10 கிலோனாலும் நான் தான் செய்வேணும். அவங்கள வீட்டை போனால் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். அது எந்த வீடு மாதிரி தான் எல்லாமே இதுகள் எனக்கு செய்யுங்க. இன்றைக்கும் நான் பசிக்கு அக்கா விட்ட சமைக்க இல்லை அக்கான்னு சொன்னாக்கான அரிசியிலேருந்து எல்லாமே வாங்கி தர்றாக்கலாம். அவங்களெல்லாம் என்னால் மறக்க இயலாது. இன்றைக்கு நான் இப்போ 3-4 மாதமாக வேலையே இல்லை. இன்றைக்கு தான் அந்த 20 கிலோ மாவு அந்த நேற்று கிழங்கு கொண்டு விற்றேன். அது மட்டும் ஏதோ ஒரு ரோலிங்கில் ஏதோ ஒவ்வொரு நாளும் சாப்பாடு மட்டும் கொடுத்துருவேன். ஆனால் காலம்புறையில் சில நேரம் பள்ளிக்கூடம் போக தான் 100 ரூபா கொடுப்பேன். 4 மனசு வாங்கி ஆளுக்கு போவாது சாப்பிடுவோம்.
மற்றபடி பள்ளிக்கூடம் போய்ட்டு அவருக்கு நூறுரூவா கொடுக்கணும், இவாக்கு 100 ரூபா கொடுக்கணும், அவருக்கு பஸ் காசு 20 ரூபா, இவாக்கு 20 ரூபா, 240 ரூபா கொடுத்தே ஆகணும். ஏன்னா இங்கே சாமதி போகிற தூரம் தானே, அப்போ வரைக்கே நடந்து தான் வருவேன். போவைக்க மட்டும் காசை கொடுப்பேன்னு போயிட்டு வாங்க. அந்த அதால் வேன் பாறையில் எங்களுக்கு இந்த ரோட்டாலாம் வேன் வரும், அப்போ கஷ்டம் தானே, அந்தக்காக கொடுத்து விடுவேன். சரி அம்மா, இப்போ நாங்களும் வந்ததுக்கான காரணம் என்னென்னா உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று கிடைச்சது. அப்போ அதை தந்துட்டு போகணுன்றதுக்காக தான் வந்தேன். நாங்கள் அது என்னத்துக்காகன்னு சொன்னால் தங்கச்சிட இந்த ஆப்ரேஷனுக்குரிய உதவி தான் வந்திருக்கு. அந்த உதவியை நான் தாரேன். நீங்கள் சொன்னீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதால இன்னும் கொஞ்சம் பணம் தேவைன்னு சொல்லி, அந்த தேவைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. சரியா? சரியம்மா. இதில் எவ்வளோ காசு இருக்குன்னு நீ பாருங்க. $28,000 இருக்கு. என்ன விஷயம் வந்து சொன்னால் உங்களுக்கு வந்த காசம்மா 31,030 ரூபா. இப்போ நாங்கள் இங்கே வந்த பேங்க்கில் காசு எடுக்கல, இருக்குன்னு நினச்சிட்டு தான் பார்த்தேன். பர்ஸில் காசு குறைவாக இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எடுத்துகிட்டு இப்போ போகிற வழியிலே மிச்ச காசை போட்டுட்டு போகிறேன். மிச்ச காசு எவ்வளோன்னு சொன்னால் 3,030 ரூபா போடணும். அந்த 30 ரூபாயும் தாங்க இது அதை கொடுத்துட்டேன்னு சொன்னால் 3,000 ரூபா அக்கௌண்ட்டுக்கு நான் இப்போ உங்களோட நம்பர் எடுத்துகிட்டு போய் போட்டு விடுறேன். என்னண்டா காசு இருக்குமென்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு வந்தது. இதில் இந்த 30 ரூபாயும் இருக்குது. உங்களுக்கு 3,000 ரூபா காசு நான் அக்கௌண்ட் நம்பர் எடுத்துகிட்டு போட்டுட்டு இந்த வீடியோவில் அந்த ரெசிப்டையும் காட்டிக்கொள்கிறேன். என்னண்டா காசு இருக்குது. அந்த 10,000 ரூபா எண்ணி பார்த்தா அது 10,000 ரூபா நான் இப்போ மிஸ் ஆகிட்டேன் நினைச்சி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அது வார வழியில் இன்னொரு ஹெல்ப்பிங்குக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துட்டு வந்துட்டோம். அது ஞாபகம் இருக்கல்ல. அப்போ அதுதான் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். இந்த உதவியை செஞ்சது தவராசா அண்ணா தான். பிரான்ஸில் இருந்து தங்கச்சிக்குரிய மருத்துவ உதவிக்கு அனுப்பி வச்சிருக்கார். இப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கம்மா? ஆனால் இந்த காசு அந்த அண்ணனுக்கு அண்ணாவோ இல்லை என்னை விட வயசு கூடியோ தெரியாது, அண்ணாவன்ட்டு சொல்கிற மரியாதைக்காக அந்த காசு தந்ததுக்கு வெரி தேங்க்யூன்னு சொல்ல வேண்டிய இது எந்த பிள்ளைக்கு வைத்தியச்சிரவுக்கு ஆப்ரேஷன் செய்ய போகிறாங்க, 20 நாள் வாழ்ல இருக்கணும் என்று சொல்லி தவிச்சு கொண்டு இருந்தேன். இந்த காசு தந்த உங்களுக்கு மறுபடியும் தேங்க்யூ சொல்லிக்கொள்கிறேன். என் பிள்ளைகள் நானும் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் என்று இதை முடிச்சுக்கொள்கிறேன். சரி அம்மா, அழாதீங்க. தங்கச்சி உங்களுக்கு உதவி செஞ்ச அண்ணாவுக்கு அவங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப நன்றி. ஓகே தங்கச்சி, இந்த உதவியை செஞ்சு தந்திருந்த அண்ணாவுக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாகவும் நானும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கையோட போய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் புத்தகத்தை எடுத்து வாங்கல, நான் நம்பர் எடுக்கணும்மா. சரி, நாங்களும் இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். போயிட்டு வாரம் போகிற வழியில் காசை போட்டு விடுவோம்மா. இந்த உதவியை செஞ்சு தந்திருந்த அண்ணாவுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து கொண்டு தங்கச்சிக்குரிய மருத்துவ செலவுக்குரிய உதவியை செஞ்சு தந்திருக்கீங்க. அவங்களுக்கு இது மருத்துவ செலவுக்கு உண்மையில் பயன்படும்னு சொல்லி நினைக்கக்குள்ள எங்களுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் போயிட்டு வாரோம். நல்லா டைம் ஆகிட்டு போகிற வழியில் காசை போடுறேன். திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்னு சொன்னால் அது 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு தான் அந்த காசை நான் இல்லாமல் வந்துட்டேன். இப்போ ஏன்னன்ட்டு இருந்த காசையும் எடுத்து போட்டு கொடுத்து பார்த்தோம். இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை. ஒரு 3,000 ரூபா கம்மியாக இருக்குது. அக்கௌண்ட்டை வாங்கிட்டு போகிறேன்னா சரி டீட்டெயில்ஸ் வைங்க. நம்ம இது நான் போகிற வழியில் போட்டு தான் இந்த வீடியோ இதோட ஜாயின் பண்ணிக்கொள்கிறேன். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி பிளாக். பாய். ஹலோ. ஓ அம்மா அங்கம்மாள் கொஞ்சம் கொடுங்களேன். ஹலோ, என்னென்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு நான் 3,000 ரூபா காசு போட்டுத்தேன். ஓ மெசேஜ் வந்துட்டா உங்களுக்கு? சரி, அந்த போட்டுதான் நீங்கள் போய் எடுங்க நாளைக்கு. அப்படி சரி ஓகே. இதான் பேங்க்கில் போட்ட ரெசிப்ட் 3,000 ரூபாய் அனுப்பியாச்சு.